மாற்றம். இந்த ஒரு வார்த்தை தான் உலகின் மிக சிறந்த உந்து சக்தி. ஆனால் உச்சத்தில் இருக்கும் அதிகாரத்தை, கை நிறைய சம்பளத்தை, ஏன் ஒரு சமூகமே வியர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பதவியை மாற்றத்திற்காக அப்படியே தூக்கி எறிய எவ்வளவு தைரியம் வேண்டும்? Videos here and there, and you should speak. In fact, the whole idea of doing this is to demystify a couple of things you have seen in the video and to put police in proper perspective. கர்நாடகாவில் சிங்கம் அப்படி என்று மக்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு ஐபிஎஸ் அதிகாரி திடீரென தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழ்நாட்டு அரசியலுக்குள் தடம் பதிக்கிறார். அவர்தான் குப்புசாமி அண்ணாமலை. இன்று தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு புயல். யார் இந்த அண்ணாமலை? பெரியவர்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், இளைஞர்கள் பெரிய நம்பிக்கையோடு நிறைய பேர் ஜூன் 5ஆம் தேதி நான் உங்களுக்கு ஒரு அறைகூவல் விடுத்தேன். வி தி லீடர்ஸ் இயக்கத்தில் நீங்கள் எல்லாம் சேரணும், ஒரு நல்ல ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்குவோம், அதிலிருந்து அரசியல் கட்சியை உருவாக்குவோம். இன்னைக்கு 18 லட்சத்துக்கு கிட்டத்தட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் எல்லாம் சொந்தமாக வந்து ஒரு பெரிய நம்பிக்கையோடு இந்த இயக்கத்தில் இணைஞ்சிருக்கிறீங்க. மிக உயரிய கல்வி நிறுவனங்களில் ஒன்றான IIM லக்னோவில் இவருடைய MBA பட்டத்தை இவர் பெறுகிறார். பல லட்சங்களில் கோர்பரேட் வேலைகள் காத்து கிடந்த போதும் அண்ணாமலையுடைய சிந்தனை வேறு எதையோ தேடியது. ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வந்திருக்கிறீங்க. அதனால் நான் எல்லோருக்கும் மனமாற என்னுடைய நன்றிகளை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், நான் ஒரு அலைபேசி எடுத்து யாருக்கும் ஃபோன் பண்ணி இந்த இயக்கத்தில் வந்து சேருங்கன்னு நான் யாருக்கிட்டையுமே சொல்லிங்க. இதற்கு முன்பு நான் சார்ந்திருந்த கட்சி அவங்களுக்கும் யாருக்கும் நான் ஃபோன் பண்ணல. தலைவரோ தொண்டரோ யாருக்கும் நான் சொல்லல. அதுதான் சிவில் சர்வீஸ். தன்னுடைய கடுமையான உழைப்பால் 2011 இந்திய காவல் பணியான IPS அதிகாரியாக இவர் தேர்வாகிறார். கர்நாடக மாநில கேடரை சேர்ந்த IPS அதிகாரியாக அண்ணாமலையின் களம் தொடங்குகிறது. சிக்மகளூர், உடுப்பி ஆகிய மாவட்டங்களில் SPயாக பதவியேற்கிறார். அங்கே சட்ட ஒழுங்கை நிலைநாட்டுவதில் அவர் காட்டிய அதிரடி ஒட்டுமொத்த கர்நாடக மக்களையே நிமிர்ந்து பார்க்க வைக்கிறது. குறிப்பாக மத கலவரங்களை தடுத்து குற்றவாளிகளுக்கு சின்ம சொப்பனமாக விளங்கியது என அவருடைய பெயர் பரவ தொடங்கியது. நண்பர்கள், உறவினர்கள், தெரிஞ்சவங்க, நம்ம சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஃபாலோவர்ஸ், நம்முடைய சொந்தங்கள் யாருக்குமே நான் சொல்ல காரணம் என்னன்னாங்க, ஒரு இயக்கமாக, மக்கள் இயக்கமாக நாம் அதை முன்னெடுக்கும் பொழுது தானாக நாம் எல்லோரும் இணைந்து, எந்த ஈகோ இல்லாமல், எதிர்பார்ப்பு இல்லாமல், ஒரு கல்ட் இல்லாமல் எல்லோரும் அதை முன்னாடி எடுத்துட்டு போகும் பொழுது மட்டும்தான் அந்த இயக்கம் உண்மையான மக்கள் இயக்கமாக மாறும். பெங்களூரின் தென்பகுதியின் துணை ஆணையராக, அதாவது DCP பதவியேற்றதும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவரை அன்புடன் கர்நாடகாவின் சிங்கம் என்று அழைக்க ஆரம்பித்தார்கள். IIMல் தான் கற்ற மேலாண்மை திறமைகளை காவல்துறைக்குள் புகுத்தினார். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி குற்றங்களை குறைத்தார். 9 ஆண்டு கால காக்கி சட்டை பயணம். ஆனால் அண்ணாமலையின் கனவோ, அவருடைய எண்ணங்கள் இன்னும் பெரிதாகத்தான் இருந்தது. அதனால தான் ஜூன் 5ஆம் தேதியிலிருந்து நானும் கிட்டத்தட்ட இத்தனை நாள் பேசாமல் இருந்த, பத்திரிகை நண்பர்களை சந்திக்கல, எங்கேயும் பேசல. அவர்களாக மக்களாக வந்து இணையும் பொழுது எல்லாம் வரட்டும். அதுவும் நம்முடைய நாட்டில் முதலாக ஒரு OTP பேஸ்ட் மெம்பர்ஷிப் ரெஜிஸ்ட்ரேஷன். அதாவது நாம் ரெஜிஸ்டர் ஆகணும், மெம்பர் ஆகணும், நாம் இதில் இணையணும் அப்படின்னா கூட அது ஒரு ப்ராசஸ். வெப்சைட்டுக்கு போகணும், ஒரு OTP ஜென்ரேட் பண்ணணும், பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணணும், சில கேள்விகளுக்கு பதில் சொல்லணும், நாம் எல்லாம் ஒன்றா இணையணும். 2019 ஒட்டுமொத்த காவல்துறையும் பொதுமக்களும் அதிர்ச்சி அடையும் வகையில் ஒரு முடிவொன்று வெளியானது. அண்ணாமலை அவர்கள் தனது IPS பதவியை ராஜினாமா செய்தார். இப்பொழுது ஏன் இந்த முடிவு என்ற கேள்விக்கும் அவரே ஒரு நேர்காணலில் பதிலும் கொடுத்தார். அதாவது, காக்கி சட்டையில் இருக்கும் வரை என்னால் ஒரு குறிப்பிட்ட வரைதான் முடிவுகள் எடுக்க முடியும். ஆனால் ஒரு சமூக முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருந்தால்தான் என்னால் முழுமையாக இந்த சமுதாயத்துக்கு ஒரு உதவி பண்ண முடியும், வேறு விதமான உதவிகளை என்னால் வழங்க முடியும் அப்படின்ற ஒரு விளக்கத்தை அவர் கொடுக்கிறார். அது மட்டும் இல்லாம, காவல்துறையில நான் என்ன கத்துக்கிட்டேன் அப்படிங்கிறத ஸ்டெப்பிங் பியாண்ட் காக்கி அப்படின்ற தன்னுடைய ஒரு புக் மூலியமாகவும் ரொம்ப தெளிவாகவே தன்னுடைய முடிவை சொல்லியிருந்தார். அதுல அதிகாரம் தரும் காக்கியை தாண்டி சாமானிய மக்களின் குரலாக ஒலிக்க அவர் தயாரான தருணம் தான் அது. நிறைய பேர் கேட்டாங்கன்னா, இந்த மிஸ்டு கால் மெம்பர்ஷிப் நம்ம கொடுக்கலாமே, மிஸ்டு கால் மெம்பர்ஷிப்ல மக்கள் வருவாங்களே. நான் சொன்னது ஆமாம், எல்லா சொந்தங்களும் நமக்கு வேணும், மிஸ்டு கால் மூலமாக இணையணும். ஆனால் நம்ம இன்னைக்கு இயக்கமாக இருக்கும் பொழுது மக்களை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்மளை பற்றியும் அவங்க தெரிஞ்சுக்கணும். அவங்க இணையும் பொழுது அவங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் யார், அவங்களுடைய விருப்பம் என்ன, உள்ளாட்சி தேர்தல் எப்படி பார்க்குறாங்க, அவங்க போட்டியிட விரும்புகிறாங்களா, இல்லை வாலண்டியராக ஒரு மெம்பராக இருக்கணும்னு நினைக்கிறாங்களா.
அதனால தான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம், நம்முடைய வீதி லீடர்ஸ் இந்த இயக்கத்தில் மூமெண்ட்டில் ஆயிரக்கணக்கான நண்பர்கள் நான் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடணும், லட்சக்கணக்கான நண்பர்கள் நான் போட்டியிடல. நான் ஒரு சாதாரண ஒரு வாலண்டியராக இருந்து இந்த இயக்கத்தை முன்னாடி எடுத்துட்டு போய் அது அரசியல் கட்சியாக மாறும் பொழுதும் நான் அங்கிருந்து மக்களுக்கு நல்ல அரசியலை கொண்டு வரணும்னு சொன்னாங்க. ஆகஸ்ட் மாதம் 2020 அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியில் இணைகிறார். இதுவரை தமிழ்நாட்டுக்குள் பாஜகவின் ஸ்லோவாக நகர்ந்து கொண்டிருந்த சக்கரங்கள் அண்ணாமலையின் வருகைக்கு பிறகு அசுர வேகம் அடைகிறது. பதவியில் சேர்ந்து ஒரே வருடத்துக்குள் பாஜகவின் மாநில, அதாவது மிக முதல் இளம் வயது மாநில தலைவராக அண்ணாமலை அவர்கள் பதவியேற்கிறார். அதெல்லாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக சரியான பாதையில தான் நம்முடைய வீதி லீடர்ஸ் போயிட்டு இருக்கு. அற்புதமான மனிதர்கள் இணைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம. இன்னைக்கு இந்த நேரத்துல நம்ம எங்க இருக்கணுமோ அந்த இடத்துல இருக்கிறோம். இன்னும் நிறைய நமக்கு சொந்தங்கள் வரப்போறாங்க, நம்மளை பார்க்க போறாங்க. இன்னும் நம்ம ஆக்டிவிட்டிஸ் பெருசா ஆரம்பிக்கல. வீதி லீடர்ஸ் ஒரு இயக்கமா ஆக்டிவிட்டிஸ் நடந்துகிட்டு இருக்கு. பட் நம்ம இந்த மூமெண்ட், பொலிட்டிக்கல் மூமெண்ட், சேஞ்ச் மூமெண்ட் ஆரம்பித்த பிறகு இதனுடைய ஆக்டிவிட்டி வேற தன்மைக்கு போக போகுது. அதையும் நம்ம ஆரம்பிக்க போறோம். ஜூலை மாதத்துல இருந்து மக்கள் பார்க்க போறாங்க. அவருடைய ஆக்ரோஷமான அரசியல் பாணி, ஆளும் கட்சிகளை துணிச்சலோடு எதிர்கொள்ளும் குணம், ஊடக விவாதங்களில் தரவுகளோடு பேசுவதென தமிழக அரசியலில் ஒரு டெய்லி ட்ரெண்டாக மாறினார் அண்ணாமலை. தமிழகத்தின் மூலை முடுக்கெல்லாம் அவர் நடத்திய என் மண் என் மக்கள் என்ற நடைப்பயணம் தொண்டர்கள் மத்தியில் ஒரு புதிய உத்வேகத்தையே பாய்ச்சியது. விமர்சனங்கள், எதிர்ப்புகள், ஆதரவுகள் என அனைத்தையும் கடந்து தமிழகத்தின் ஒரு தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக உருவெடுத்தார். ஆனால் பெரும் நம்பிக்கையோடு, ஒரு பெரும் எதிர்பார்ப்போடு, பெரிய கனவுகளோடு, நிச்சயமாக இந்த இயக்கம் பொய்க்காது, பொய் சொல்லாது, நம்மை தவறான வழியிலே அழைத்து செல்லாது என்கின்ற நம்பிக்கையோடு வந்திருக்கக்கூடிய எல்லா பெரியோர்களுக்கும், தாய்மார்களுக்கும், நண்பர்களுக்கும், சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு எளிய விவசாயியின் மகன், நாட்டின் உயரிய கல்வி நிறுவன மாணவன், கம்பீரமான ஒரு IPS அதிகாரி, இன்று தமிழக அரசியலை உலுக்கும் ஒரு முக்கியமான தலைவர். அண்ணாமலை அவர்களின் அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று காலம்தான் தீர்மானிக்கும். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, தமிழக அரசியலில் சமரசமற்ற அதிரடியான ஒரு புது அரசியல் கலாச்சாரத்தை இந்த காக்கி சட்டை நாயகன் உருவாக்குகிறார் என்பது மறக்க முடியாத ஒரு உண்மை. நன்றி, வணக்கம்.